ரெஸ்லர்ஸ் இன்னைக்கு நம்ம ஜே யூசோவை பொழக்க போறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜே யூசோ வாஸ் த ஹார்ட் பீட் ஆஃப் WWE ஸ்டோரி டெல்லிங். ஹி வாஸ் பவர்ஃபுல், எமோஷனல், அன்டெனேபிள். பட் இன்னைக்கு இது எல்லாமே கரைஞ்சு போச்சு. இவன் நல்லா வரணும்டான்னு சொல்லிட்டு இருந்த நம்மளே இவன் ஏன்டா இப்ப வரான்னு இரிட்டேட் ஆகி சொல்ற அளவுக்கு சிச்சுவேஷன் மாறி போச்சு. சிம்பிளா சொல்லணும்னா ஜே யூசோ இஸ் பிகமிங் ஒன் மோர் ரோமன் ரெயின்ஸ். ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் இல்ல, த பிக் டாக் ரோமன் ரெயின்ஸ். முதல்ல ஒரு விஷயத்தை நான் கிளியரா சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த வீடியோல நான் ஜே யூசோ மேல ரேண்ட் பண்றதுனால ஐ ஹேட் ஜே யூசோன்னு அர்த்தம் கிடையாது. ஐ ரியலி லவ் ஜே யூசோ. இன்ஃபேக்ட் கந்தர் வர்சஸ் ஜே யூசோ ரெசல்மேனியால பெல்ட் மேட்ச் ஸ்கெடியூல் ஆனப்ப இன்டர்நெட் ஹோல் கம்யூனிட்டியா அதுக்கு எகெயின்ஸ்டா நின்னுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் சப்போர்ட்டிங் ஹிம். டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து பாருங்க. என்னோட ரீல்ஸ்லயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வியூஸ் போன ரீல்ஸ் அதுதான். அந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்த நானே பஸ்ட் அவுட் ஆகி இப்ப ரேண்ட் பண்ற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தன் தான், அது நம்ம மொட்டை மாமா. ஓகே, இப்போ டபிள்யூபிள்யூட ஸ்டோரி லைன் எல்லாமே ஏஐ தான் எழுதுன்னு சொல்றாங்க. இஃப் தட் இஸ் ட்ரூ தென் இந்த ஏஐ கம்ப்யூட்டர் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெசல்மேனியா டைம்ல ஜே யூசோ வாஸ் ஆன் த டாப். எஸ், ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ், செத் ராலின்ஸ், அது போக இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. பட் இவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு பாப்புலாரிட்டிங்கிற கிராஃப்ல நம்பர் 1 இடத்துக்கு போனது ஜே யூசோ தான். பிகாஸ் ஜே யூசோ ஃபெல்ட் ஸ்பெஷல். அவரோட பிளட் லைனோட ஹோல் ஸ்டோரி யாருக்கே பாத்தீங்கன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்லி எமோஷனல். ஒவ்வொரு டைமும் ரோமன் ரெயின்ஸ் அவரை அபியூஸ் பண்ணும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம், அடடா என் அப்பாவி இவனை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, எப்படா அவன் பிளட் லைன் இருந்து பிச்சுக்கு தனியா வெளியே வருவான்னு நம்ம ஃபீல் பண்ணி எமோஷனலா ட்ரிவனா இருந்தோம். அந்த அளவுக்கு அவரோட ஸ்டோரி லைன் நம்மள உள்ள ஈர்த்துச்சு. லிட்டரலா பிளட் லைன் சாக நடக்கும்போது ஹோல் WWE ஃபெல்ட் லைக் சினிமா. மொத்த ஃபேமிலியுமே சேர்ந்து சேமி ஜெயின ராயல் ரம்பிள பிடிச்சி அட்டாக் பண்ணும்போது ஐயோ அவன் அப்பாவி என் ஹோல் ஃபேமிலி தான் இங்க தப்பு பண்றாங்க ரியலைஸ் பண்ணி அழுதுட்டே ஸ்டேஜ் விட்டு வெளியே போனப்பாகட்டும், டேய் நீ என்ன தப்பு வேணா பண்ணிட்டு போடா, நீ என் அண்ணன், நான் உன் கூட தான் நிப்பேன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணப்பாகட்டும், ஜே யூசோ உள்ள வரும்போது ஹோல் ஸ்டேடியமே ஈட்டுன்னு கத்தும் போதாகட்டும், ஹிஸ் என்ட்ரன்ஸ் வாஸ் மேஜிக்கல். அவ்வளவு கிட்ஸ் இவர் என்ட்ரன்ஸ்க்காகவே டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தாங்க. மைக்க பிடிச்சி நான் 14 வருஷமா டாக் டீம் மெம்பரா இருக்கேன், நான் தனியா வரணும், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அழுகும்போது எல்லா மக்களும் அவருக்கு சிம்பத்தைஸ் பண்ணாங்க. அன்டிஃபீட்டட் ரோமன் ரெயின்ஸை ஆஃப்டர் மெனி இயர்ஸ் பின் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் ஜே யூசோ. இந்த டைம் லைன் அப்பயே பாத்தீங்கன்னா ஜே யூசோ வாஸ் த நெக்ஸ்ட் பிக் திங். ஹி வாஸ் லிட்டரலி லைக் த நெக்ஸ்ட் ஜெஃப் ஹார்டி. ஜெஃப் ஹார்டி நம்ம சின்ன பையனா இருக்கும்போது ஹி வாஸ் த டாப் ஸ்டார். அவர் ஒரு ஸ்டார்னு சொல்ற விட ஹி வாஸ் அ மூவ்மெண்ட், ஹி வாஸ் அ வேவ். இந்த அளவுக்கு நம்ம எமோஷனலா கனெக்ட் பண்ண வச்ச ஜே யூசோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு ரீசன் அவர் மட்டும் தானு கேட்டாங்கன்னா அப்படி இல்ல. பட் அவரும் ஒரு முக்கியமான ரீசன். ஒரு டாக்டிங் பிளேயர் பிரிஞ்சு வந்து தனியா அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட உச்சபட்ச ஆசை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப் இண்டிவிஜுவலா ஜெயிக்கணுங்கிறது. ஜே யூசோ ஒரு பாயிண்ட்ல கந்தரை டிஃபீட் பண்ணி he won WWE வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். சோ அவரோட மவுண்டன் கிளைம்பிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதோட முடிஞ்சிருச்சு. சோ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் தன்னை ரெலவெண்டா வச்சுக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் அதுக்காக இம்பாசிபிள்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ரியலி பாசிபிள். பட் யூ ஹேவ் டு ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப். ஆனா ஜே யூசோ இங்க தான் தப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. இண்டிபெண்டா வந்ததுக்கு அப்புறம் ஒரு மெயின் திங் அவரோட மூவ் செட் அவர் கண்டிப்பா மாத்திருக்கணும். பட் அவர் மாத்தாம அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பியர் மட்டும் ஆட் பண்ணிட்டாரு. ஸோ இண்டிபெண்டா வந்தாலுமே அவரோட மேட்சஸ் நம்ம பார்க்கும்போது அவர் யூஸ் பண்ற மூவ் செட் எல்லாமே ஒரு டாக் டீம் இருக்கும்போது யூஸ் பண்ணது. ஸோ நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும், டாக் டீம் பிளேயரை பார்க்கறதே தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஒருத்தர் தனியா வந்துட்டாருன்னா he has to convince people that he is not a tag team anymore. பட் ஜே யூசோ இங்க அது பண்ணவே கிடையாது. அது மட்டும் பார்த்தாம அப்பப்ப இவரு போய் அண்ணன் கூட சேர்ந்துப்பாரு, இல்ல அண்ணன் அப்பப்ப இங்க வந்து இவரு கூட சேர்ந்துப்பாரு. ஸோ லிட்டரலா இவங்க 2 பேரும் டாக் டீம் தான் அப்படின்னு தான் நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அது மாறக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதோட உச்சபட்சம் என்னன்னா இப்ப சமீபமா ரா எபிசோடு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஒட்டுக்க உள்ள வந்துட்டு இருக்காங்க வித் ஜே யூசோஸ் என்ட்ரன்ஸ் மியூசிக். சோ இவங்க டாக் டீம் இல்லைங்கிறது எப்படி நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும்? இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் ரெபிடேஷன். ஜே யூசோட கடைசி 2 வருஷத்துல நடந்த ப்ரோமோஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன். டாபிக்ஸ் வேணா வேற வேறையா இருந்துட்டு இருக்கும். பட் அதோட ஐடியாலஜி கோர் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் மை ஃபேமிலி, ஐ வாண்ட் டு பி சிங்கிள் பிளேயர் அப்படிங்கிற ஒரு லைனை சுத்தி தான் இவரோட மொத்த ப்ரோமோமே வந்துட்டு இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிப்பிட்டேஷன். இதுக்கு மேல என்னன்னு பாத்தீங்கன்னா WWEக்கு எந்த மெயின் இவென்ட்ல ஸ்பாட் பிரச்சனை வந்தாலும் ஜே யூசோ தூக்கி உள்ள போடு. ஆமா, இந்த தயிர் சாப்பாட்டுக்கு ஊறுகாய் வச்சுக்கிற மாதிரி எந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல ஜே யூசோ தூக்கி உள்ள போடுன்னு உள்ள போட்டுறாங்க. காரணம் என்னன்னா அவருக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ் அவ்வளவு இருக்கு. அவர் உள்ள வரும்போது ஈட்டு நல்லா கத்துவாங்க. அது ஏதாச்சும் ஒரு கிளிப்பை பிடிச்சி சோசியல் மீடியால போட்டு வைரல் ஆக்கிடலாம், நிறைய மில்லியன் வியூஸ் பாத்துக்கலாம். சோ அந்த ஒரு ஃபேக்டருக்காக மட்டும்தான் இவர் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இதுக்கு இப்ப நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். செத் ராலின்ஸ்க்கு இப்ப இன்ஜுரி ஆயிடுச்சு. சோ அவர் பெல்ட்டை ரிலிங்க்விஷ் பண்ணிட்டாரு. சோ அதுக்காக ஆல்ரெடி சிஎம் பங்க் நம்பர் 1 கண்டரா குவாலிஃபை ஆயிட்டாரு. நீ இன்னொரு ஸ்பாட்டுக்கு என்ன பண்ணும் போது பேட்டில் ராயல் வைக்கிறாங்க. இப்ப நியாயமா இவங்க என்ன பண்ணிருக்கணும், LA Knight இஸ் இன் த டாப் ஆஃப் ஹிஸ் பாப்புலாரிட்டி. அவரோட பிரைமின் உச்சத்தில் இருக்காரு. அவரை கடந்த 2 வருஷமா புஷ் பண்ணுங்க ஆடியன்ஸ் கெஞ்சிட்டு இருக்காங்க. பட் அவரை புஷ் பண்ணாம ஜே யூசோவை இப்ப புஷ் பண்ணி அவர் தான் வின் பண்ணிருக்காரு. இதுல காமெடி என்ன தெரியுமா, போன வாரம் தான் சிஎம் பங்க் ஜே யூசோவை டிஃபீட் பண்ணி தான் he became number 1 contender. சோ தோத்து போன அதே ஆளை தூக்கிட்டு வந்து மறுபடியும் எகெயின்ஸ்டா வைக்கிறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு லேசியா ஸ்டோரி லைன் எழுதுறீங்க. இதனால எனக்கு மட்டும் கோவம் இல்ல, நீங்க போய் யூடியூப்ல பாருங்க. ஜே யூசோ வின் பண்ண வீடியோக்கு அத்தனை டிஸ்லைக், தினமும் நம்பர்ஸ் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. பிகாஸ் எல்லாத்துக்கும் வெறுப்பாகுது. அதாவது நீ தோத்துட்ட,
தோத்தடத்துக்கு நீயே மறுபடியும் உள்ள வரீனா அப்ப மத்தவனுக்குலாம் அங்க என்னதான் வேலை? உன்னை கூட டேலண்டட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எஸ், நீ நல்லவன் தான், உனக்கு பாப்புலாரிட்டி எல்லாம் இருக்கு. பட் அந்த ஒரு ஃபேக்டருக்காக மட்டுமே எல்லா இடத்துலயும் நீ உள்ள வந்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி நியாயமா இருக்கும்? லிட்டரலா ஒரு நெப்போட்டிசம் மாதிரி தான் நீங்க ஃபீல் ஆகுது. ஒரு வாரம் நீ ஜெயிப்ப, அடுத்த வாரமே நீ தோப்ப, அதுக்கு அடுத்த வாரமே எந்த இடத்துல நீ தோத்தியோ மறுபடியும் அந்த இடத்துல நீ வந்து நிக்கிறீனா வாட் இஸ் த ஸ்பெஷல் இன் ரைட்டிங்? தேர் இஸ் நத்திங் இன் ரைட்டிங். இட்ஸ் லிட்டரலி லேசி புக்கிங். சரி, இது எல்லாத்துக்கும் மீறி உனக்கு மேட்ச் கொடுத்துட்டோம், நீ அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்ட. மேட்ச் ஆச்சு சூப்பரா போடுவியான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சேம் ரிப்பீட்டட் மோட் தான். கடைசியில் ஒரு ஸ்பியர் போடுவேன், ஒரு ஃப்ராக் ஸ்பிளாஷ் போடுவேன், ஒரு 10-15 சூப்பர் கிக் போடுவேன். இப்படி ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கும்போது வெறுப்பாகும். அதுதான் இங்க நடக்குது. உண்மைதான், எல்லா பிளேயருமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக்னன்ட் ஆவாங்க, ஒரு போரிங் பாயிண்ட் வந்துடும். பட் அங்கிருந்து நம்ம எப்படி தன்னை மாத்திக்கிட்டு போறோங்கிறது அந்தந்த பிளேயர்ஸோட கையில தான் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்துக்கங்க, ஜான்சினா கடந்த 2 டெக்கேடா அவர் சேம் ஜான்சினா தான், அவரோட மூவ்செட் சேம் தான். பட் ஒவ்வொரு டைம் அவர் ப்ரோமோ பேசும்போது ஆடியன்ஸை கம்ப்ளீட்டா மாத்தி விட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவாரு. ஏஜே ஸ்டைல்ஸ் எடுத்துக்கங்க, அவர் WWE வந்ததுல இருந்து ஹி இஸ் த சேம் ஃபினாமினல் ஒன், எந்த மாற்றமே கிடையாது. பட் மேட்சஸ்னு வரும்போது அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல நம்மளுக்கு இது எல்லாமே மறந்து போயிடும். சிஎம் பங்க் எடுத்துக்கங்க, அவரு உள்ள வந்ததுல இருந்து சேம் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. எஸ், அவர் ஹீலா மாறுவாரு, பேபி ஃபேஸா மாறுவாரு, அதெல்லாம் ஓகே தான். பட் த வே ஹி பர்ஃபார்ம்ஸ் எவ்ரிதிங் இஸ் சேம். ஒவ்வொரு மேட்சஸ் நடக்கும்போது அந்த மேட்சை ஒரு ஸ்டோரி லைன் உள்ள கொண்டு வந்து பர்சனல் டிரைவரியா மாத்தி அதை செல் பண்ணிடுவாரு. சோ பீப்புளுக்கு இவர் ரிப்பீட்டேஷனா இருக்காருங்கிற ஃபீலே வராத அளவுக்கு he will create a magic. பட் இந்த ஃபேக்டர்ல ஏதாச்சும் ஒன்று ஜேயூசோ பண்றாருன்னு கேட்டா எதுவுமே கிடையாது. he is literally being lazy. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இம்ப்ரூவ் பண்ணலாம், அட்லீஸ்ட் மேட்சஸ்ல கொஞ்சம் மூவ் செட் மாத்தலாம், அது பண்ண மாட்டாரு. சரி பரவாயில்ல, ப்ரோமோலயாச்சும் கொஞ்சம் வித்தியாசம் காட்டலாம், அதுவும் பண்ண மாட்டாரு. சரி தன்னோட ஆக்டிங்லயாச்சும் கொஞ்சம் வித்தியாசம் ஏதாச்சும் பண்ணுவார்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேங்க. சரி இதெல்லாம் வேணாம், அப்படி இப்படின்னு ட்ரக்ஸை போட்டு கொஞ்சம் உடம்பையாச்சும் மாத்துவார்னு பார்த்தா அதுவும் பண்றது கிடையாது, அப்படியே இருக்காரு. So literally he is the same for past 2 years with no changes and no improvement. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. இப்ப வரைக்கும் ஈட்டுங்கிற ஒரு கிமிக் வச்சு தான் இவர் ஓட்டிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பாயிண்ட்ல மக்களுக்கு போர் அடிச்சு எகெயின்ஸ்ட் ஆகதான் செய்யும். பட் அது உடனே ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் there will be a point the popularity will go down and it will be deep. ஓவராலா பாத்தீங்கன்னா இங்க நம்ம 2 பேர்த்த blame பண்ணி ஆகணும். ஒன்னு பாத்தீங்கன்னா WWE ஓட லேசியான ஸ்டோரி டெல்லிங், இன்னொன்னு ஜேயூசோ இஸ் பீயிங் லேசி. ஒரு கற்பனை கதை நான் இப்ப சொல்றேனே, மேபி நீங்க திங்க் பண்ணி பாருங்க, வாட் இஃப் this had been worked out? ரோமன் ரெயின்ஸ் பெல்ட் தோத்துட்டாரு, ஜேயூசோ அதே மாதிரி இண்டிபெண்டன்ட்டா வந்து he was the US champion. சைமல்டேனியஸா இது நடந்துச்சு, அதான் சொல்றேன். ஸோ சர்வைவர் சீரீஸ்ல ஜேயூசோ ரோமன் ரெயின்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க. திஸ் வாஸ் ஃபார் பிளட் லைன் வர்சஸ் பிளட் லைன், சோலோ பிளட் லைன் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைன். அந்த டைம்ல ஜேயூசோ வாஸ் அ சாம்பியன் வச்சுக்கோங்க. அவர் பெல்ட் லூஸ் பண்ணிட்டாரு மேட்சுக்கு முன்னாடி, பட் ஸ்டில் if he was a champion and he helped Roman Reigns. So Roman Reigns இவருக்கு மேல ஒரு ரெஸ்பெக்ட் ஆக்சுவலா கிரியேட் ஆயிருக்கும். அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேர்ட்ஸா சொல்லி இருந்திருக்கலாம். இதை ஒரு மோட்டிவேஷனா வச்சுக்கிட்டு he won against Gunther. அப்ப he became world heavyweight champion. அப்போ ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வரும்போது சம் பாயிண்ட் தே ஆர் மீட்டிங், அப்போ ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்கலாம் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லும்போது அது எமோஷனலா எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். அங்கிருந்து எஸ் ஜேயூஸோட ஸ்டோரி யாருக்கே பாத்தீங்கன்னா he was trained to be the next tribal chief. அவர் தான் ரோமன் ரெயின்ஸோட ரைட் ஹேண்ட் மேன். he is supposed to be the next tribal chief. அவரோட ஸ்டோரி லைன். பட் உள்ள நிறைய குழப்பங்கள் நடந்து வேற மாதிரி போயிடுச்சு. he became independent. பட் இவர் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் இருக்கும்போது இன் கேஸ் ரோமன் ரெயின்ஸ் விலகி போயிட்டு இருக்காரு, he is already out of his way, அந்த லெவல்ல அவர் போயிட்டு இருக்காரு. so he could have said ஜேயூஸோ you could be the next tribal chief or symbolic நான் இல்லைன்னா நீ தான் இந்த பிளட் லைனை பாத்துக்கணும்னு சொல்லியிருந்தா he could have been a powerful player. he could have reinvented himself into something stronger. நான் இந்த ரத்த பந்த பிளட் லைனே வேணான்னு தனியா போயிட்டு இருக்கேன், பட் என்னோட விதி இந்த ரத்த பந்தத்தோட தலைவனை எனக்கு வந்து உட்கார வைக்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க ஸ்டோரி எழுதுனீங்கன்னா எந்த அளவுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இவர் எப்பயும் போல ஈட்டிட்டு கத்திட்டு உள்ள வருவாரு. தீம் சாங்க 2 டைம் போட்டு ஆடியன்ஸுக்கு ஒரு வைப் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மட்டுமே ஒரு லிட்டரலா யூஸ் பண்றாங்க. this has to stop. நான் ஜேயூஸோக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஒன்னே தான். நோ ப்ராப்ளம், சில மேட்ச் தோத்து போங்க, உங்களுக்கே உங்க மேல டவுட் கிரியேட் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் ரெடி பண்ணுங்க. ஒரு ஃபேக் இன்ஜுரின்னு சொல்லிட்டு கேஃபேப் இன்ஜுரி கிரியேட் பண்ணிட்டு பிரேக் எடுத்துட்டு வெளியே போங்க. லிட்டரலி டேக் யூர் பிரேக். யூ பீன் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. ஸோ தப்பு கிடையாது. பிரேக் டைம்ல நீங்க உங்களையே ஸ்டடி பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரிஞ்சு ரீஇன்வென்ட் யுவர் செல்ஃப். கம் வித் சம்திங் நியூ. Come as a fresh player. Come with some creative and strong potential emotional value. Bring some fresh storyline. அப்போதான் உங்க மேல அந்த faith மறுபடியும் கிரியேட் ஆகும். If not, இந்த ஹேட்ரட் உங்க மேல எகெயின்ஸ்டா மாதிரி there will be a point people will literally move you away. ஏன்னா ஆடியன்ஸ் உங்க மேல விசுவாசமா இருக்கணுங்கிற எல்லாம் அவசியம் கிடையாது. there will be a point, ஒரு இடத்துல உங்களுக்கு இரிட்டேஷன் ஆச்சுன்னா எப்ப அவன் சரிப்பட்டு வரமாட்டாப்பான்னு சொல்லிட்டு வேற ஆளுக்கு போயிருவாங்க. உங்களோட இந்த ஈட் பாப்புலாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் இது எல்லாமே. என்னைக்கு உங்களோட மெர்ச்சன்ட் சேல்ஸ் கீழே விழுகுதோ WWE உங்களை கைவிட்டுரும். வேற பக்கா கார்பரேட் மிஷின். உங்ககிட்ட இருந்து எவ்வளவு யூஸ் இருக்கோ அது வரைக்கும் தான் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட மொத்த சாரும் புரிஞ்சு நீங்க சக்கை ஆயிட்டீங்கன்னா
உங்களை அப்படியே தூக்கி போட்டு அடுத்தாலுக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க. பட் நீங்க உங்களை கம்ப்ளீட்டா ரீஇன்வென்ட் பண்ணி இஃப் யூ ஆர் கமிங் வித் நியூ அண்ட் ஃப்ரெஷ் ஸ்டோரி லைன் யூ வில் பி அன்ஸ்டாப்பபிள். அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ், என்னோட ரேண்ட் முடிஞ்சது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல ஈட்டுன்னு டைப் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதுவும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் படிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இவன்லாம் நல்லா வர வேண்டிய பிளேயர், பட் இவன் இப்படி நாசமா போறதை பார்க்கும்போது எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அதனாலதான் இந்த ரேண்ட் வீடியோவே. யூஸ்வலா நான் ஒவ்வொரு பிளேயரை அனலைஸ் பண்ணி தான் வீடியோ போடுவேன். பட் இந்த ரேண்ட்ங்கிறது ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். இது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா போறனால தான் ஐ ஜஸ்ட் பஸ்டட் அவுட் மை செல்ஃப். இப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு ரெஸ்லிங் வீடியோல சந்திப்போம். அதுவரை இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.